யமுனா மேம் வந்து நம்ம கிட்ட ஆரி ஒர்க், தென் வந்து ப்ரூச்சர்ஸ், தென் வந்து பெயிண்டிங் எல்லா கிளாஸுமே சேர்ந்து வந்து ஒரு கம்பைன்டு செக்ஷன் மாதிரி எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா பிகாஸ் அவங்க வந்து 1.5 months வந்து கிளாஸஸ். ஸோ ஆரி ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆரி ஒர்க் முடிச்சு நம்ம கிட்ட வந்து அவுட்புட் வந்து போட்டு காமிச்சாங்க. ஸோ இது மூலமா அவங்களுக்கு ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி ஷேர் பண்ணுவாங்க. எப்படி மேம் இருந்துச்சு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் எனக்கு ஆரி வந்து பேசிக் மட்டும்தான் வெளியில கற்றுக்கிட்டேன். இங்கே வந்து தான் அட்வான்ஸ் லெவல் கற்றுட்டு பிரைட் ப்ளவுஸு என் பசங்களுக்கு கூட நான் போட. ஆமா, உங்க தம்பிக்கு வந்து ஒரு ட்ரெஸ் போட்டிங்க, ஸ்டிச் பண்ணீங்க. இப்போ பெயிண்டிங்க்கும் அதே மாதிரி தான். பெயிண்டிங் இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் ஃபர்ஸ்ட் பெயிண்டிங் தான் வந்தேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து தான் ஆரி ப்ரூச் கற்றுக்கணும் இன்ட்ரெஸ்ட் ஆகி தான் கற்றுக்கிட்டேன். நெக்ஸ்ட் லெவல் அதே மாதிரி எல்லாமே பிரைட் ப்ளவுஸு, பிரைடு எல்லாமே பிரைடு இப்போ போட்டு கொடுத்துட்டு இருக்கேன். இப்போ வந்து ஒரு ஸ்கூல்ல கேட்டிருக்காங்க பெயிண்டிங்க்கு, டீச்சிங்க்கு கேட்டிருக்காங்க. வாவ், ஓகே. ஸோ பெயிண்டிங் வந்து நம்ம ட்ரெஸ்ஸஸ் மட்டும் போடாம இல்லாம டீச்சிங் லைனுக்கும் நம்மளோட பெயிண்டிங் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஸோ நிறைய பேர் டவுட்ஸ் வந்து கேட்கறதா, இதை வந்து எனக்கு கத்துக்கணும்னு ஆசை, அது எப்படி எனக்கு கன்வெர்ட் பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. ஸோ கண்டிப்பா டிசைனிங் பண்ணி கொடுக்க சொல்றாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸ்கூல்ல பெரிய பெரிய ஸ்கூல்ல கூட கேக்குறாங்க டிசைனிங் பண்ணி கொடுங்க, டிசைனிங்க்கு வந்து கிளாஸ் எடுங்கற மாதிரி கேக்குறாங்க. சூப்பர் சூப்பர். சரி, ஆல் தி பெஸ்ட். நீங்க அதுவும் ஒரு என்ன பெரியவங்களுக்கு சொல்லி தரதை விட கிட்ஸ்க்கு சொல்லி தரதோட ஹாப்பி வந்து எதுவுமே இருக்காது. ஸோ இன்னும் நீங்க நிறைய ஸ்டெப்ஸ் வந்து போகணும். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ ஸோ மச்.